Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் வந்து மசாலா டீ. ஆமாங்க, இந்த மசாலா டீ வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான மசாலா டீ. இது எப்படின்னு பார்க்குறீங்களா? இதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸ் அப்படி என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸுங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏன் இதை எனர்ஜெட்டிக்கான ரெசிபின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இதை நம்ம குடிக்கிறனால வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எனர்ஜியும் கூட்டும். இந்த கொரோனா டைமில் நம்ம இதை குடித்தோம்னா நம்ம வந்து கொரோனா எதிர்த்து நம்மளால் போராட முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கு இம்யூனிட்டி பவருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம குடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உரலில் 4 இஞ்சி எடுத்து அதை தோல் உரித்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ரொம்ப நல்லா இடிக்கணும்னு இல்லை, ஒரு 1-2 இடித்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இது நம்ம இஞ்சி எவ்வளோக்கெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்களவு நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. இது வந்து நான் 4 பேருக்காக போடுறேன். அதுக்காக நான் 2 பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அனாசி பூ, கொஞ்சமாக மிளகு, ஒரு 10 மிளகு இருந்தால் போதும், ஒரு கொஞ்சம் அளவு சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதை போட்டு நல்லா நம்ம இடிச்சுக்கிடலாம். இது வந்துட்டு இதோட நம்ம வந்து ஜாதிக்காய், திப்பிலி ஆட் பண்ணாலும் ரொம்பவும் நல்லது. நல்லா உரலில் போட்டு இடிச்சுக்கிடலாம். இது நம்ம அப்பப்போ பண்ணுறனால இந்த அளவு இடித்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நம்ம மசாலா டீக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 4 பேருக்கு அளவாக போடுறனால ஒரு பாத்திரத்தில் நான் பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். 4 கிளாஸு டீ போடணும்னா பாதி அளவு நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்குறோம் தண்ணியில். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வேக விடுவோம். மசாலா வந்து நல்லா தண்ணியில் வெந்து குக்காகி வரணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறனால நம்ம அப்பப்போ அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை நம்ம டெய்லி இந்த மாதிரி டீ போடுறோன்னு சொன்னோம்னா நான் சொன்ன அளவுலேயே வந்துட்டு நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 2 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அந்த பொடி ஆட் பண்ணி நம்ம மசாலா டீ போட்டுக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும் டீ தூளும் சேர்ந்து. இப்போ வாசனையே ரொம்ப சூப்பராக வருது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கிடலாம். 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சிருச்சுன்னா நம்மளோட மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது டீயே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. பாருங்கள், வீடே ரொம்பவே கமகமக்கிற ஸ்மெல் அடிக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியுதா? ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. டீ நம்மளோட மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.